எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதோ என் கையில் இருக்க பவர் பேங்க்கு. இது பார்த்தீங்கன்னா அடாட்டா PT100 அந்த மாதிரி ஏதோ பவர் பேங்க் போட்டிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எவனோ லிப்ஸ்டிக்லாம் அடிச்சு வச்சுருக்கான். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பேங்க்கை சரி பண்ண போகிறோம். இந்த பவர் பேங்க் அப்படி எங்கேருந்து எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் நம்ம ஸ்கிராப் யார்டில் தான். ஸோ இது நம்ம ஸ்கிராப் யார்டு சீரிஸோட ஒரு தேர்டு வீடியோவோ செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கிராப் யார்டு சீரிஸ் வீடியோக்குள்ளே போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பவர் பேங்க்கு. பவர் பேங்க் பின்னாடி பார்க்க ஃபோன் மாதிரி இருக்குது, முன்னாடி பார்த்தா ஒரு எப்படி சொல்ல சைனா செட் பவர் பேங்க் தான் தெரியுது பார்த்தாலே. சரி உள்ளே என்ன தான் இருக்குது, ஏன்னா வெயிட்டு கம்மியாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு வெயிட் இல்லை. சரி உள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கலாம், திறக்க முடியல. நகை வேறு இல்லையா நம்மக்கிட்ட, சுத்தமாகவே திறக்க முடியல. அவர் எப்படியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அவள் கஷ்டப்பட்டதுக்காக பலனாக பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் கடைசி திறந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல கத்தி விட்டுமே ஒரு பையனுமே இல்லையா, சரி பிடிச்சி இழுத்துட்டேன், பவர் பேங்க் திறந்துருச்சு. உள்ளே பார்த்தா 5 பேட்டரி இருக்கின்ற இடத்துல வெறும் 3 பேட்டரி தான் இருந்துச்சு. மிச்சம் 2 பேட்டரி பார்த்தீங்கன்னா டேலங்கரக்காரர் எடுத்தாரா இல்லை ஓனரே எடுத்துட்டானு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போர்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஒரு டேமேஜுமே இல்லை போர்டில். அப்புறம் ஏன்டா இதை வெட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் போயிருக்குன்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட ஒரு TP4056 மாடியூல் இருந்துச்சு, சார்ஜிங் மாடியூல். ஸோ அந்த மாடியூலில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. சரி நம்ம பவர் பேங்க் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணலான்னு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய USB வயர் கட்டாக இருந்துச்சு, அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் சொல்லி சால்ட்ரிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவுட்புட்டே எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஃபஸ்ட்டு அந்த பவர் பேங்க்குள்ளே இருக்கிற போர்டை செக் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம பாட்டுக்கு இந்த போர்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் அந்த USB அவுட்புட்டே சுத்தமாக வரலைன்னா நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுன்னு. ஸோ இப்போ ஆரம்பித்த வேலையை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்புறம் அந்த வேலைக்கு போகலான்னு இந்த வேலையை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வேகமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை சால்ட்ரிங் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டோம். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்குள்ள ஒரு 3 பேட்டரி இருந்துச்சுல, அது 3த்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இருக்கா இல்லையா செக் பண்ணுறோம். ஏன்னா ஒரு நல்ல குட் பேட்டரியாக இருந்துச்சுன்னா 3.5லேருந்து 3.7 வரைக்கும் இருக்கும் வோல்டேஜ். அதே கொஞ்சம் மட்டமான பேட்டரி இல்லை கொஞ்சம் வீக்கான பேட்டரியாக இருந்துச்சுன்னா ஒரு 2.5-3 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் 20 வோல்ட் DCயில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேட்டரி எடுத்து செக் பண்ணலாம். செக் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே வரல ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஒரு ஆங்கிள் வச்சப்போ கரெக்டாக இருந்துச்சு. ஒரு வேளை சால்ட்ரிங் பேட்டை கொஞ்சம் விட்டுருக்கதாட்டி வரலையோ அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி ஒழுங்காக வச்சு பார்த்தேன், திருப்பி அப்போ எதுவுமே வரல. சரிடா இது ஆகாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஆங்கிளில் வச்சேன், 3.8 3.7 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நல்ல பேட்டரி. சரி நம்ம நெக்ஸ்ட் பேட்டரி எடுத்தோம். இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வினோதமாக டேப்பு சுற்றி இருந்தானுங்க, அதுவும் பாதி தான் சுற்றி இருந்தானுங்க, ஃபுல்லாக சுற்றலை. ஐயோ இந்த பேட்டரி வினோதமாக இருக்கே, ஏதோ ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் வச்சு பார்த்தா 3.6 வோல்ட் வந்துருச்சு. சரி இதுவும் நல்ல பேட்டரின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த 3வது பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கவே கஷ்டமாக இருந்துச்சு, மாட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இந்த வச்சு பார்த்தா இது 2 வோல்ட்டு 2.15 வோல்ட்டு அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி அட்லீஸ்ட் 2 வோல்ட்டாவது வருது அந்த நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி நம்ம உள்ள பவர் பேங்க்குள்ளே வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ பேசிக்கலாகவே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், பவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை பேரலாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பானுங்களே ஒழிஞ்சு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஏன்னா பேரலாக கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆம்பரேஜ் பார்த்தீங்கன்னா டபுளாக வரும். நம்ம பவர் பேங்க் முக்கியமானது வோல்ட் இல்லை ஆம்பரேஜ் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பவர் பேங்க் வாங்குறது ஃபாஸ்ட் சார்ஜிங்காக தான். அந்த இடத்துல முக்கியமாக இருக்கிறது வோல்டேஜான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீரிஸில் கனெக்ட் பண்ணிட்டு டபுள் வோல்டேஜ் எடுத்து இந்த பவர் பேங்க் போர்டு கொடுத்தாலும் கூட வோல்டேஜ் கம்மி பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா இந்த போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு 2 ஆம்ஸு இல்லை 5 வோல்ட் 1 ஆம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கும் வெளியே. இல்லை ப்ரோ நீ சொல்கிறது தப்பு, இதுக்கு வேறு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் என்ன காரணம்னு சொல்லிட்டு போயிருங்க. பிகாஸ் நான் கூகுள் ரெஃபர் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது தான் ரீசனாக போட்டிருந்தானுங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சேனல் 200 சப்ஸ்கிரைபர் அடிச்சுது. ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு 200 சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னே. ஸோ இப்படியே நம்ம சேனலில் கண்டென்ட் நிறைய இந்த மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா டேப் அடித்து ஒரு இடத்துல நிற்க வச்சுருக்கோம். ஏன்டா இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சால்ட்ரிங் பண்ணும் போது இப்படி வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக அடிக்கலாம். சால்ட்ரிங்கு தனித்தனியாக இருந்துச்சுன்னா எனக்கு அடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சால்ட்ரிங் எனக்கு ஹீட் ஆக்சுவலி செக் பண்ணுறதுக்கு வச்சு சுத்தமாகவே ஹீட் இல்லை. சரி நம்ம அந்த கேப்பில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக ஒரு வயரில் கனெக்ட் பண்ணணும்ல, அந்த வயரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி ரெடி. ஸோ இப்போ நான் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயர் எடுத்துருக்கேன். ஒரு வயர் நீளமாகவும் 2 வயர் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸ்லேயும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த குட்டி சைஸில் இருக்கிற 2 வயரையும் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரியில் சால்ட்ரிங் அடிச்சுட்டு பெரிய வயரை பார்த்தீங்கன்னா எண்டில் வர மாதிரி வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி வயரை சால்ட்ரிங் அடிச்சிருக்கேன்னு. 2 வயர் குட்டியாகவும் 1 வயரை பெருசாக வச்சதாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வயர்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம், இந்த நெகட்டிவோடது. ஸோ ஒயிட் வயர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் ப்ளூ வயரை பாசிட்டிவாகவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வயர் தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சால்ட்ரிங் பண்ணி நிற்க வைக்க ட்ரை பண்ணுறோம், சுத்தமாகவே நிற்கல. செவுத்தில் நிற்க வச்சோம்னா பார்த்தீங்கன்னா தெரியாமல் செவுத்தில் கீழே சால்ட்ரிங் ஏற்பட்டுச்சுன்னா கருப்பு கலரில் கரையாயிடும். நம்ம வேறு வெள்ளை செவரா கரையாயிடுங்கிறதாட்டி பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கே இருந்துச்சு. ஸோ அதவே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு சால்ட்ரிங் பண்ணலான்னு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ட்ரைபாட் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரைபாட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல யூடியூபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணியிருந்தார். ஸோ இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்கேஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லைன்னா சேனலில் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம ஒயிட் வேர் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ வேரையும் ரெடி பண்ணுவோம். ஸோ ப்ளூ வேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்கும் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஏதோ ஸ்டேபிளாக நிற்கிது, வயர் எந்த இதுவும் விட்டு விடலை சால்ட்ரிங் பண்ணது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். பிகாஸ் நம்ம சால்ட்ரிங் எங்கேயாவது தவறி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வோல்டேஜ் கரெக்டாக காமிக்காது. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குற வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 3.7 வோல்ட்டு. இந்த வோல்டேஜுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம பண்ணது கரெக்டு. இன்கேஸ் இந்த வோல்டேஜுக்குள்ளே வரலைன்னா நம்ம பண்ணது தப்பு, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3.5 வோல்ட்டு கிட்ட வருது. ஸோ நம்ம பண்ண கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துலையும் தப்பு பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவர் பேங்க் மாடியூல் இருக்குல்ல, அந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ண பேட்டரியில் உள்ள கரெக்டாக பத்துதான்னு பார்க்கணும். ஏன்னா இன்கேஸ் பத்தலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த அவுட்டர் கேஸை மூட முடியாது. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டரி உள்ளே உட்காருதா இல்லையான்னு பார்த்தோம். நினச்ச மாதிரி கரெக்டாக தான் உட்காருது, எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பேங்க்குள்ளே இந்த மாடியூல் எடுக்கிறோம் வெளியே. ஸோ பார்த்து எடுக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போர்டே உடையும், ஏன்னா ரொம்ப தின்னாதான். ஸோ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன் வெளியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ட்ரைபாட் அந்த இதுக்குள்ளே வச்சு எடுக்க முடியல, ஃப்ரேம்குள்ளே வச்சு எடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு எப்படி எடுத்துகிட்டு போட. இப்போ நம்ம இந்த போர்டை பார்த்தோம்னா நெகட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வயர் வந்து சால்ட்ரிங் ஆயிருந்துச்சு, அதாவது பிளாக் வயரு. பாசிட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா கட்டு கம்மி மாதிரி சால்ட்ரிங் ஆயிருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதையே பார்த்தீங்கன்னா நம்ம டயலாக பிடிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருந்த வயரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அடுத்து அப்படியே நம்ம சால்ட்ரிங் பண்ணி வச்சுருந்தோம்ல பேட்டரியில் அந்த வயரெல்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒயிட் வயர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் ப்ளூ வயர் பாசிட்டிவாகவும் இருக்க போகுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேப்பை நான் இப்போ எடுத்து விட்டுறேன், ஏன்னா இந்த டேப் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேப்பை எடுத்து கையோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 வயர் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் போர்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆங்கிளில் வச்சு லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை லாக் பண்ணியாச்சு. இப்போ பட்டன் அமைக்கி பார்க்கலாம் ஒர்க் ஆகுது இல்லைன்னு. கடைசியாக லாக் பண்ணிவிட்டு பட்டன் அமைக்கி பார்த்தோம்னா அந்த இண்டிகேட்டர் லைட்டு பார்த்தீங்கன்னா எரியுது, சிங்கிள் லைட் மட்டும் எரியுது. எனக்கு தெரிஞ்சு பேட்டரியில் வோல்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த போர்டு மூலமாக நம்மளால் பேட்டரி சார்ஜ் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொருகிறேன். 3 லைட்டு திடீர்னு எரியுது, 4வது லைட்டு பார்த்தீங்கன்னா பிளிங்காக எரியுது. இது மூலமாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா பவர் பேங்கில் சார்ஜ் இருக்குது. ஸோ நமக்கு இவ்வளோ நேரம் இந்த டவுட்டு பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கசகசன்னு கிடக்கிற வயரெல்லாம் ஒரு லைனாக வச்சுட்டு நம்ம இந்த டாப்பில் கேஸை பார்த்தீங்கன்னா மூடிடுவோம். அண்ட் ஃபைனலி டாய்லெட்லேருந்து எடுத்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்காக தான் ஆகுது. இருந்தாலும் இந்த பவர் பேங்க் ஏன் டாய்லெட்டில் போட்டோன்னு தெரியல. ஸோ லைட்டும் பார்த்தீங்கன்னா 3 லைட் வெளியே தெரியுது, 1 லைட் மட்டும் தெரியல சுத்தமாக. அழுத்தி பிடிச்சோம்னா பின்னாடி ஃப்ளாஷ் எரியுது. அப்படியே அந்த SOS மோட்னு ஒன்று இருக்கும் லைட்டுக்கு, அந்த இது அப்புறம் ஃப்ளாஷ் ஆகுது விட்டு. ஸோ டார்ச்சும் பின்னாடி கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ முக்கியமான கேள்வி, பவர் பேங்க் மூலமாக எதாவது சார்ஜ் போட முடியுமா அப்படிங்கிற டவுட்டை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு நானும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ஒரு ஏர்பாட்ஸ் இருந்துச்சு சார்ஜர் கேபிளோட. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் வச்சுட்டு நம்ம சொருகி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர்ட்டில் சொருகணும் ஒரு ஃபஸ்ட்டு 2 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியுது கரெக்டாக. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா கரெக்டாக தெரியும், ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் லைட் பிளிங்காக எரியுதா. ஸோ இப்போ நமக்கு ஏர்பாட்ஸ் கரெக்டாக ஃபஸ்ட் போர்ட்டில் சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அப்படியே கழட்டி செகண்ட் போர்ட்டில் சொருகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரெட் லைட் பிளிங்காக எரியுது. ஸோ பவர் பேங்கோட அவுட்புட் 2 போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடும்போது கரெக்டாக அவுட்புட்டில், அதாவது அந்த வெளியே இருக்கிற டிஸ்பிளே மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா லைட்டு கரெக்டாக எரியுதா இல்லையா செக் பண்ணுறதுக்கு நம்மளும் அந்த சார்ஜில் சொல்லி செக் பண்ணால் லைட் எரியல. அடடா அப்படின்னு சும்மா 2 தட்டு தட்டினா திடீர்னு லைட்டு விட்டு எரியுது. சார்ஜர் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிருச்சு.
என்னடா கோளாறு இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நம்மளோட ஸ்கிராப் யார்டு சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு பொருளை ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக்கு, ஷேரு, அப்புறம் சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கன்னு அதெல்லாம் தட்டி விட்டு போயிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு சஜஷன்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. ப்ரோ இன்னும் கொஞ்சம் மீம்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இப்படி உங்களுக்கு தோன்றதெல்லாம் கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இந்த ஏர்பாட்ஸோட ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள். இந்த ஏர்பாட்ஸை பார்த்தீங்கன்னா வெறும் 160 ருபீஸுக்கு தான் வாங்கணும். ஸோ இந்த ஏர்பாட்ஸோட ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள், பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. டாட்டா, பை பை.